இந்த உலகத்திலேயே மோஸ்ட் டிஸ்டர்பிங்கான 2 படத்த தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். தயவு செஞ்சு இந்த படத்த தனியா மட்டும் பாருங்க. ஃபேமிலியோட பாத்துறாதீங்க. அதுவும் 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் இந்த படத்த போய் பாருங்க. முதல்ல சொல்லப் போற படத்தோட பேரு எ செர்பியன் ஃபிலிம். இந்த படத்த 46 கண்ட்ரில பேன் பண்ணி வச்சிருக்காங்க. 2010ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல ஹீரோ ஒரு ஆபாச நடிகரா இருக்காரு. பொண்டாட்டி, புள்ளக்குட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு 7 வருஷமா சும்மா தான் இருக்காரு. ஆனா பினான்சியலி ரொம்ப லோ ஆனதுனால திரும்ப இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த வாட்டி அவர் போற புரொடக்ஷன் கம்பெனி வந்து ரொம்ப டார்க்கான வீடியோஸ் தான் எடுக்குறாங்க. இவரு வேற வழி இல்லாம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு டார்க்கா இருக்கும். ஒருவேளை டிஸ்டர்பிங்கான படங்கள்லாம் பிடிக்கும், பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இந்த படத்த போய் பாருங்க. நம்ம பார்க்க போற 2வது படத்தோட பேரு ஹியூமன் சென்டிபேட் 2. 2011ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்ட் 1ம் இருக்கு. இதுக்கப்புறம் பார்ட் 3யும் இருக்கு. நான் பார்ட் 1ம் பார்ட் 2ம் தான் பார்த்திருக்கேன். பார்ட் 2வோட கதை என்னன்னா, ஒரு படத்த பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒருத்தன் சைக்கோ ஆகுறான். அவன் எல்லாரையுமே கடத்தி வச்சு ஒரு ரூம்குள்ள வச்சு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்றான். அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, ஒரு 12 பேர வரிசையா வச்சு அவங்கள பூரா மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வைக்கிறான். அதாவது 12 பேருமே கனெக்ட்ல இருப்பாங்க. முன்னாடி இருக்கவங்களோட ஆசன வாயில பின்னாடி இருக்கவங்களோட வாய இணைச்சிருவான். முதல்ல இருக்கவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அந்த கழிவ தான் 2வது இருக்கவங்க சாப்பிடுவாங்க. இப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப அருவருப்பான படம். இந்த 2 படத்த பார்க்கும்போதும் உங்களுக்கு வாந்தி வர வாய்ப்பு இருக்கு. செர்பியன் ஃபிலிம் படத்த பார்த்துட்டு ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆயிருக்கா. இந்த லிஸ்ட்ல இன்னும் எக்கச்சக்க டிஸ்டர்பிங்கான படங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க. Until then signing off, B Squad. உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டா